ப்ரோ எக்ஸாஸ்ட் எப்போ மாற்ற போகிறீங்க? எக்ஸாஸ்ட் மாற்றினா என்ன எக்ஸாஸ்ட் மாற்றுவீங்க? எக்ஸாஸ்ட் மாற்றுறதுக்கான ப்ரைமரி ரீசன் அது கிடையாது. நான் எக்ஸாஸ்ட் மாற்றினா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு எல்லாம் இப்போ சவுண்டுக்காக மாற்றுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Hi guys, welcome back to the channel. Hope everyone is doing great. எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன், வீட்டில் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வாரம் வந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, லைக் போன வீடியோ, இப்போ வரப்போகிற வீடியோ, இனிமேல் வரப்போகிற வீடியோ எல்லாமே வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் பர்சனலாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் என்னோடய சேனலில் என்னோடய வீடியோஸ் கீழே கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் எனக்கு செப்பரேட்டாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்த கொஸ்டின்ஸை தான் நான் மேஜராக ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதிகமாக வந்த கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ 150cc நம்ம இதுக்கு அப்கிரேட் பண்ணலாமா 900க்கு, இல்லைனா வந்து நான் இப்போ வந்து 300 வச்சுருக்கேன், இதிலேருந்து நான் வந்து டேரெக்டாக போகலாமா, இல்லை 600க்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ் நான் வந்து ஒரு மேலோட்டமாக ஆன்சர் சொல்லியிருப்பேன். டெஃபினட்டாக ஆன்சர் வந்து வேணான்றதான் அர்த்தம். நோன்னு யாரையும் சொல்ல முடியாது, சரிங்களா? யாரையும் வந்து நம்ம நோ கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. வேணாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வருன்றது தான் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது டாப் மோஸ்ட் கொஸ்டின் எனக்கு கேட்டது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ப்ரோ எக்ஸாஸ்ட் எப்போ மாற்ற போகிறீங்க? எக்ஸாஸ்ட் மாற்றினா என்ன எக்ஸாஸ்ட் மாற்றுவீங்க? உங்களோட ஃபேவரட் எக்ஸாஸ்ட் என்ன? சில பேர் அவங்களே வந்து முடிவு பண்ணி இந்த எக்ஸாஸ்ட் போடுங்க ப்ரோ, சூப்பராக இருக்கும் ப்ரோ, இந்த வண்டிக்கு இந்த எக்ஸாஸ்ட் சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அட்வைஸ் எல்லாமே. இதான் எனக்கு வந்து கொஸ்டின்ஸில் ஒரு 50 கொஸ்டின் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு 40 கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோ கீழேயும் வந்து ஒருத்தவங்க 2 பேராச்சும் ப்ரோ எக்ஸாஸ்ட் அப்டேட் ப்ரோ, இந்த வலிமை அப்டேட் கேட்குற மாதிரி எக்ஸாஸ்ட் அப்டேட் ப்ரோ அப்படின்னு போட்டுடுறாங்க. ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஜிஎன்என்னாலே சூப்பர்பைக்னாலே எல்லாம் தான் திங்க் பண்ணுறீங்க. தட்ஸ் அ குட் திங். அதுக்கப்புறம் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து பைக் வந்து இமெயில் எடுத்தீங்களா, இல்லை எப்படி ஃபுல் பேமெண்ட் பண்ணிங்களா, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ, நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க, இனிமேல் ஸ்கூட்டி பேப் வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் எஃப்ஜி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்திருக்கீங்க, என்ன ப்ரோ உங்கள் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த லாஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம தள்ளி வச்சுப்போம், அது இட் டிபெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோ வந்து பேசிக்காக நான் சொல்ல இந்த 2 கொஸ்டின்ஸ் தான். இப்போது எக்ஸாஸ்ட் அப்டேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் அப்டேட் பண்ணுவோம் கைஸ். என்னோடய இனிஷியல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா, வண்டி எடுத்ததுக்கப்புறம் 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே இந்த டைமில் மாற்றணும், இல்லை 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றணும் அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியாவில் இருந்தேன். 1 இயர் கண்டிப்பாக மாற்றணுன்னு இருந்தேன் ஐடியா. இது என்னோட இனிஷியல் பிளானாக இருந்தது. பட் ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், கொரோனா, கோவிட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக 1 இயருக்கு அப்புறம் மாற்றலாம், இப்போ ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்ட் இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 1 இயர் இப்போ ஆல்மோஸ்ட் 2 மாதம் போயிடுச்சு, இன்னொரு 3 மாதம் ஆகிடுச்சு, இன்னொரு ஹார்ட்லி 9 மந்த்ஸில். ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் மாற்றுற மாதிரி இல்லை. அன்டில் அன்லெஸ் ஏதாச்சும் ஒரு ஓகே ஃபைன் ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணனா மாற்றலாம், சரிங்களா? ஸோ எனக்கு ஃபேவரட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறேன் என்னோடய ஃபேவரட் எக்ஸாஸ்ட் என்னன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன்னா, வண்டி வந்து அதோட ஃபுல் பொட்டென்ஷியல், அதாவது ஸ்டாக்கோட பொட்டென்ஷியலே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year ஓட்டினா தான் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ நான் நினைக்கிறேன். ஏன்னா வண்டி எடுத்த உடனே வந்து ஒரு எக்ஸாஸ்ட் மாற்றதில் வந்து நீங்கள் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறீங்கன்றது அப்படின்றது எனக்கு கொஸ்டின் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு டாப் ஸ்பீட் வந்து 250 கம்பெனி கிளைம் பண்ணுது. புது 2020 எடிஷன் 252லாம் போயிருக்கு. ஸோ வண்டியோட ஃபுல் பொட்டென்ஷியல் இதனால நம்மளுக்கு தேவையான தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், பேசிக்காக அதுதானே எக்ஸாஸ்ட்ன்றது. ஸோ அது ஒரு 1 இயர் பார்ப்போம், யூஸ் பண்ணிட்டு மாற்றலாம் இப்போதைக்கு ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாஸ்ட் தான் ஏன் மாற்றணும், எக்ஸாஸ்ட் கண்டிப்பாக மாற்றி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நான் சொல்லணும், எக்ஸாஸ்ட்னால் நிறைய பேர் எதிர்பார்க்குறது வந்து வெறும் சவுண்ட் மட்டும் தான் எதிர்பார்க்குறீங்க. ஆக்சுவலாக எக்ஸாஸ்ட்ன்றது வெறும் சவுண்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேருக்கு வந்து தெரியாது, ஏன்னா சவுண்டு தான் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மாற்றுறதுக்கான ப்ரைமரி ரீசன் அது கிடையாது. ஃபஸ்ட்டு ரீசன் எல்லாம் இப்போ சவுண்டுக்காக மாற்றுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் அட்டென்ஷன் சீக்கிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், சரி அவங்களுக்கு அந்த சவுண்டு பிடிச்சிருக்கு, ஆனால் இருந்தால் எதுக்கு மாற்றுறாங்க? ஒரு இடத்துல போனோன்னா 4 பேர் நம்ம திரும்பி பார்ப்பாங்க, ஒரு நல்ல ஃபீல் தரும். ஸோ அதில் ஒருத்தவங்க ஒரு ஃபேவரட் இருக்கும். அட்டென்ஷனுக்காக தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, சரியா? இது தப்பே கிடையாது. ஏன்னா வண்டி வந்து லுக்கே வந்து அட்டென்ஷன் தானே. வண்டி இப்படி இருக்கணும், இதை ஒரு பெயிண்ட் ஜாப் பண்ணணும், இல்லை ஸ்டிக்கர் ஒட்டணுன்றது இது செகண்ட் ஆஃப் அட்டென்ஷன் சீக்கிங் தான். இது தப்பே கிடையாது. இட் இஸ் ஒரு டிசிஷன் கண்டிப்பாக மாற்றலாம். ஸோ அது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ப்ரையாரிட்டியும் கிடையாது. எக்ஸாஸ்ட் மாற்றுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்.
இப்போ நம்ம Z9 பெர்ஃபார்மன்ஸ் வந்து 125 bhp. இப்போது இதில் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் மாற்றினோன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாஸ்ட் மாற்றி உள்ள ECUவில் வந்து ரீஒர்க் பண்ணி ரீமேப்பிங் பண்ணோன்னா ஒரு 5 to 6 ஹார்ஸ்பவர் இல்லை 5 to 7 ஹார்ஸ்பவர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த பிராண்டு நீங்கள் போடுறீங்கிறத பொறுத்து தான். அது இல்லாமல் நீங்கள் ஃபுல் சிஸ்டம் மாற்றுறீங்களா இல்லை ஸ்லிப் ஆன் மாற்றுறீங்களான்றது பொறுத்து தான். ஸோ பேசிக்காக எக்ஸாஸ்ட் போகிற ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் என்ன தான் எக்ஸாஸ்ட் போட்டாலும் ஒரு மேக்ஸிமம் 5லேருந்து 7 ஹார்ஸ்பவர் மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 7ன்றது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். 5 தான் எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் படித்த வரைக்கும் 5 தான் பண்ண முடியும். எனக்கு தெரியாமல் மேபி ஒரு வேறு ஏதாச்சும் ரெடியூஸ் பண்ணி ப்ராப்ளி ஒரு 2 bhp இன்க்ரீஸ் பண்ணலாம் வண்டியில். அப்படி தான் கான்செப்ட். ஸோ எக்ஸாஸ்ட்டில் 2 இது இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட், ஒன்று வந்து ஸ்லிப் ஆன். ஃபுல் சிஸ்டம்னு தான் இதை இன்ஜின் உங்களுக்கு தெரியும். இன்ஜின் கீழே இங்கே வரதான் பைப், இந்த பைப் போகுதுன்னா இதை ஹெட்டர் பைப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே ஆரம்பித்து வண்டி கடைசியாக இருக்கிற எக்ஸாஸ்ட் நம்மளுக்கு விசிபிளாக தெரியும்ல, வெளில மஃப்லர்னு சொல்லுவாங்க. அதை நான் ஃபோட்டோ கூட வேணால் போடுறேன். அந்த விஷயம் வரைக்கும் இருக்கிறது தான் ஃபுல் எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க, ஃபுல் சிஸ்டம். இந்த ஃபுல் சிஸ்டம் மாற்றிங்கன்னா இந்த மேக்ஸிமம் அந்த bhp இன்க்ரீஸ் பண்ண முடியும் ரீமேப் பண்ணும்போது. மோஸ்ட் காமனாக எல்லோரும் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆன்னு சொல்லுவாங்க. ஸ்லிப் ஆன்னா இந்த வண்டியில் கடைசியாக அந்த எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, அந்த மஃப்லர்னு சொல்லுவாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வேறு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டோட இது வந்து ஃபிட் பண்ணுறது. அப்படியே ஸ்லிப் ஆன்னா லைக் ஓகே ஸ்லிப் பண்ணுற மாதிரி பேசிக்காக ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணுறது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே நம்ம வந்து எடுக்க தேவையில்ல. வேணால் கீழே பிரெட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை வேணால் ரிமூவ் பண்ணிடலாம். இது மாற்றனால எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் இந்த ஸ்டாக் வந்து இது ஃபுல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 11 கிலோ அப்படி வரும் நம்புறேன் நான். 7 கிலோ மினிமம் இருக்கும், பேர் மினிமம் 7 கிலோ இருக்கும். அந்த 7 கிலோவை குறைச்சிட்டு அந்த ஆஃப்டர் மார்க்கெட்டோட இது போடும்போது அது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். அது வந்து ப்ராப்ளி வந்து டைட்டானியம் மெட்டீரியலாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த டைட்டானியம்லாம் போடும்போது வெயிட்டு குறைச்சிடும், வண்டியோட வெயிட்டு 212 kg வெயிட்டு. இது ஒரு 10 கிலோ குறைச்சி நினச்சிப்பாங்களேன், ஆல்மோஸ்ட் 200 kg வந்ததுல 202 kg வந்தது தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 3 bhp 5 bhp அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பேசிக்காக. இன்னொரு விஷயம், இந்த ஃபுல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 1,20,000 மேலே தான் இருக்கும், கம்மி கிடையாது ஃபுல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் மோஸ்ட்டாக யாராவது ஸ்லிப் ஆன் போவாங்க. ஸ்லிப் ஆன்ன்றது அந்த என் கேப் மஃப்லரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து வேறு பிராண்டோட இதை போட்டுருவாங்க. ஸோ வேறு பிராண்டுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆஸ்டன் ரேசிங் இருக்குது. ஆஸ்டன் ரேசிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. GP1, GP-R1, GP2, GP3 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா SC ப்ராஜெக்ட் இருக்குது. SC ப்ராஜெக்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரோ எக்ஸாஸ்ட்டு, அதுக்கப்புறம் அக்ரோபோவிக், நிறையா ஸ்கார்பியன், நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இட், ஓகேங்களா. எனக்கு நான் எக்ஸாஸ்ட் மாற்றினா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ நான் மாற்றினேன்னா கண்டிப்பாக வந்து நான் பெரிய எக்ஸாஸ்ட்டாக போட மாட்டேன். நான் போட்டேன்னா சின்ன கேன் அந்த மாதிரி தான் போடுற மாதிரி போடுவேன். ஸோ என்னோடய ப்ரையாரிட்டியில் இருக்கிறது வந்து 2 மெயின். பார்த்திங்கன்னா ஆஸ்டன் ரேசிங் போட்டால் GP3 தான் அதுவும் போடுவேன். ஒரு ப்ரையாரிட்டி அதுதான் வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா SC ப்ராஜெக்டில் வந்து CRT எடிஷன் ஒன்று இருக்குது. அது வந்து என்கேன்னு சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வெயிட் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ஏன்னா இந்த மஃப்லர் மட்டுமே வந்து 3 கிலோ 4 கிலோ வரும் நம்ம வண்டி ஸ்டாக்கில் வர்றது. அதை எடுத்துகிட்டு வெறும் 1 கிலோ நம்ம மஃப்லர் ஓடுது ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் உள்ளே போட்டிங்கன்னா 2 கிலோ குறையுதா, மினிமம் ஒரு 3-4 bhp இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான், வண்டியில் எதுவும் கை வைக்க தேவை, வேறு எந்த எலக்ட்ரானிக்லேயும் மாற்றவும் தேவையில்ல, ரீமேப் பண்ணது எதுவும் பண்ண தேவை. அந்த மாதிரி தான் ஐ வாஸ் திங்கிங் அபவுட். ஸோ இப்போ வர செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க போகிற இதெல்லாம் வந்து ஒரு ஆடியோ கிளிப் நான் டவுன்லோட் பண்ணது. ஸோ இந்த ஆடியோ கிளிப்பில் வந்து எந்தெந்த எக்ஸாஸ்ட், எக்ஸாம்பிள் இப்போது ஆஸ்டன் ரேசிங்னா அதோட Z9 சவுண்ட் எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் எவ்வளோ, SC ப்ராஜெக்டில் எவ்வளோ, ஆரோ, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு பிக்சர் கிளிப் மாதிரி ஒரு ஆடியோ இது போடுறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ பேசிக்காக வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் செக்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டாக இருந்திருக்கும். எனக்கு பிடிச்சது என்ன எக்ஸாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் ரேசிங் GP3. அது அப்ராக்சிமேட்டாக வந்து ஐ திங்க் கம்ஸ் டு அரௌண்ட் 1 lakh கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SC ப்ராஜெக்டில் CRT எடிஷன். CRT எடிஷன் க்ளோஸ் டு 64,000 75,000 rupees ரேஞ்ச் வரும். டீலர் டு டீல் மாறும். மினிமம் 62,000 வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 தான் என்னோடய பர்சனல் ஃபேவரட். அப்படி நான் மாற்றுற மாதிரி இருந்தேன்னா இது 2 தான் ஏதாவது நான் மாற்றுவேன். பார்ப்போம், கடவுள் புண்ணியத்தில் பை சான்ஸ் முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஒரு நல்லதை மாற்றுவோம். இல்லைனா எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக் இஸ் மோரல் சூப்பர். ஸ்டாக் வந்து உண்மையிலே ஸ்டாக் வச்சு வண்டி ஓட்டுறதுல ஒரு சந்தோஷம் நல்லாவே இருக்குது. ஏன்னா காது அடைக்காமல் நிம்மதியாக போகும், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாஸ்ட் கேட்குற ஆளுங்க இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு திருப்பி நான் ரிப்ளை பண்ணி தான் இருப்பேன், வேறு ஆப்ஷன் கிடையாது. பட் என்னோட அப்டேட் இது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப் கைஸ். பீஸ் அவுட்.